संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं गीता दो வரேன் ஏன் பிரீஃப் கேஸ் எங்க அப்பா இங்க தானங்க இருக்கு ஓ ஐ அம் சாரி நான் மறந்துட்டேன் நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும் அனாவசியமா அவசரப்பட்டு ஃபோன் பண்ணி ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஓகே பிரபு எங்க இங்க தான் எங்கயாவது விளையாடு ஏய் சுட்டி குட்டி என்ன வேலை செஞ்சிட்டடா கண்ணா என்ன செஞ்சிட்டாங்க ஆபீஸ் வர்க்க உங்க ஒருத்தரால மட்டும் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அருமையான ஹெல்ப் தான் பண்ணிருக்கான் என் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் சுட்டி கண்ணன்டா நீ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வை பை பை see you bye bye சங்கரசேகர மாறன் 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 என்ன பிரதர் ஒரே பாச மழையா இருக்கு உங்களுக்கு தெரியாதா நீங்க இந்த ஜெயிலுக்கு இதோட 100வது தடவையா வந்திருக்கீங்க 100வது தடவையா அப்படின்னா இப்ப செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கீங்களா உங்க என்கரேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிவ் பாக்குறப்ப திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு வந்து உங்க மத்தியிலேயே இருக்கணும்னு வர்ற ஜென்மத்துல கூட ஜெயில்லயே பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இது ஜெயில நினைச்சீங்களா இல்ல பனகல் பார்க்க நினைச்சீங்களா என்ன இது நியூசன்ஸ் நீங்க இருக்கிறப்ப நாங்க வேற ஏன் சார் நியூசன்ஸ் செய்யணும் அப்படின்னா இங்க நடக்கிற நியூசன்ஸ்க்குலாம் நான் தான் காரணம்ங்கறீங்களா இது விசேஷ ஸ்ட்ராட்டஜி இருக்கு நாங்க ஓடி வேற 100வது தடவை ஜெயிலுக்கு வந்த பாராட்டி நம்ம கைதி சகோதரர்கள் எல்லைகளுக்கு விழா நடத்துறாங்க 100வது தடவையா ஜெயிலுக்கு வந்ததுக்கு பாராட்டு விழாவா அப்ப இத்தனை வருஷமா நான் ஜெயிலுக்குள்ள வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்க எனக்கு ஒரு பைய கூட விழா எடுக்கலடா கைதிக்கு போலீஸ்க்கு வித்தியாசம் இல்ல போலீஸ் ஜெயிலுக்கு வரது சுயநலம் போலீஸ் கிட்ட அடி வாங்கி நாங்க ஜெயிலுக்கு வரது எங்களோட பொதுநலம் ஆஹா பொண்ணு எடுத்தால பொறிக்க வேண்டிய வார்த்தை இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு துணையா ஒருத்தர் இருந்திருந்தா நான் என்னைக்கோ ஐடியா இருந்திருப்பேன் அவலப்படாதீங்க ஜெயிலர் பிரதர் யூனிஃபார்ம் வேறையா இருந்தாலும் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் விழா எங்களுக்கு நடந்தா உங்களுக்கு நடந்தா என்ன பயமுற ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் ஆர்குமெண்ட் உடனே மரியாதை அவங்க செல்லுக்கு போங்க கோ ஹெட் போங்கடா என்ன உள்ள போக விட மாட்டியா இந்த ஜெயில யாருது நினைச்ச யாருது என் புருஷன்து அமராவதி ஏன் அவனை போட்டு இப்படி தாக்குற அட சும்மா இருங்க தஞ்சாவூர் ஜெயில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 6 வாரம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு போனோ லெட்டரோ வரல என்ன பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு உன்னை கையெடுத்து கும்பற லத்தி சார்ஜ் நிறுத்தி கைதிங்க கேட்ட போறாங்க கேட்டுட்டுங்க கேட்டா எனக்கு என்ன ஆமா இங்க சின்ன வீடு ஏதாவது செட்டப் பண்ணிட்டீங்களா என்ன அவ்வளவு அதிர்ஷ்டம் இந்த ஜென்மத்துல எனக்கு இல்லடி அமரா மாறா அமரா மாறா எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து அமரா எப்படி இருக்க கிளாமரா கமகமன்னு இருக்க உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு மாறா எப்பவோ வண்ணாரப்பேட்டை பஸ் கொள்ள கேஸுக்காக கோர்ட்டுக்கு போனப்ப பார்த்து மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன் அது சரி மேரேஜ் பண்ணிக்கிட்டியா பண்ணிக்கிட்டேன் மாறா மேரேஜ் பண்ணிக்கிட்டியா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எவன இதோ இதத்தான் இந்த காமெடியில மேரேஜ் பண்ணிக்கிட்டியா நம்ம லவ் டார்ச் லைட் ஆஃப் பண்ணது இவன் தானே அமரா கவலைப்படாத மாறா இவரால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது
இது என்ன சென்ட்ரல் ஜெயில் நினைச்சியா இல்ல ஜல்சா பொங்க நினைச்சியா இழையறிய இங்க பாருங்க இவர் யார் தெரியுதா? ஏன் தெரியாது? இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி 420 ரோக். உங்களை பத்தி கேட்கலீங்க. இந்த மாறனும் நானும் சின்ன வயசுல 1ஆம் கிளாஸ்ல இருந்தே பெஞ்ச் கடையில உட்கார்ந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படின்னா இப்ப கூட லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஆமா சார், எங்க லவ்வுக்கு சாவே இல்ல. நான் உன்னை கொல்லிட்டேன். அவரை விடுங்க பாவம். மாறன் முதல் தடவையா எனக்காக கிளாஸ்ல பிளேட திருடனா மாறினாரு. அதுக்கப்புறம் அதையே என் தொழிலா ஏத்துக்கிட்டேன் சார். யார் பிரதர் இந்த பொண்ணு? 10 வயசுலயே என் மனித காதல திருடின திருடி பாஸ். அடடே, அப்புறம் என்ன மேரேஜ் செஞ்சுக்க? அவளுக்கு எனக்கு ஆட்சேபணி இல்ல, ஆனா இந்த ஆளு ஒத்துக்கணுமே. டேய், ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த உடனே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அது அவன் பர்சனல் விவகார மத்தியில உனக்கு என்ன போச்சு? உனக்கு என்ன நான் கேக்குறேன்? இவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி. பரவாயில்ல பிரதர், எவன் தாலி கட்டினா நாமல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன சமத்துவம்டா. நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பரட்ட பின்னிடுவோம். அடிக்காதீங்க அண்ணே. யாருடா அண்ணன்? என்ன உசுப்பேத்தாத. டேய், எல்லாரும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வருவாங்க. ஆனா நான் ஜெயில கொலை பண்ணிட்டு வெளியில போவேன். என்னடி வழிஞ்சிட்டு நிக்கிறேன்? உன்னை பாடி கையை விடுங்க. வா. மாறா போயிட்டு வரேன் மாறா. தள்ளிட்டு போடா. அப்பப்போ தள்ளிட்டு போ. வருவேன். புடா. டேய், பாடி. அவ கண்ணு மோரையா? அவனை நீ லவ் பண்றியா? ஏன் எதுக்கே லவ் பண்றீங்கறியா? வா. என்னங்க டைம் ஆச்சு, எந்திரிங்க. என்னடி? உங்க அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? உடனே அனுப்பி வைக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே. அண்ணே, என்ன இப்பதான் இருந்துச்சியா? ராத்திரி லேட்டா வந்தியா? இல்லண்ணே, ராத்திரி ஃபேக்டரியில ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இன்ஜினியரிங்களோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு. எங்க கிளப்லயா? கிளப்லயா? ஆமா. நீ ராத்திரி பூரா குடிச்சிட்டு கிளப்ல எவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ண இப்பதான் தெரிஞ்சது. கலாட்டா பண்ணதான் பண்ண. பார்ல பில் கட்டாம வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி கேட்டது நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. உன் மேல உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே. என்னங்க, நான் முன்னாடியே சொன்னேன்ல. பாக்குறேன்டி, இன்னும் எத்தனை நாள் என்ன இப்படி நடத்துவார்னு நானும் பாக்குறேன். அவர் மேல எதுக்குங்க அவ்வளவு கோபம்? எங்கேயோ அனாதையா வளர வேண்டிய உங்களை பெரியம்மா மகங்கிறதுனால பாசத்தோட கூட்டிட்டு வந்து சொந்த தம்பி மாதிரி கவனிச்சுக்கிறாரு. உங்களை இப்படி கண்டிக்கிற உரிமை அவரை தவிர வேற யாருக்குங்க இருக்கு? பெரிய மனுஷி மாதிரி பேசின பல்ல கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்ன பிரபுது கலாட்டா? ஆல்பத்தை பாக்கணுங்கிறியா? அப்பா எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாண்டி கண்ணு. ஆல்பத்தை இதோட நீ 100 தடவை பாத்துட்ட. அடிக்கடி பார்த்தா போர் அடிக்காது. சாரி போறேன். இது நம்ம காம்பவுண்ட்குள்ள புறா கூட்டம் வந்தப்போ அதுங்களுக்கு நடுவுல நீ போய் விளையாடின சமயத்துல எடுத்த போட்டோ. நல்லா இருக்குல்ல? இது என்ன தெரியுதா? இது நம்ம டாடி ஸ்டாஃபுங்களும் நான் டாடி நீ எல்லாரும் சேர்ந்து டூர் போனோம்ல அப்ப எடுத்த போட்டோ. ஏய் பொசு போத்தியா பொசு? இந்த போட்டோ பாத்தியா? இது உங்க சதீஷ் மாமா அமெரிக்கால இருந்து வந்தப்போ சஞ்சு பார்க் போனோம்ல அப்ப எடுத்த போட்டோ. இந்த போட்டோ நம்ம தாத்தா பாட்டி பாக்குறதுக்காக மதுரைக்கு போனோம்ல அப்ப ட்ரெயின் கிட்ட நின்னு எடுத்துக்கிட்டது. ட்ரெயின் ரொம்ப அழகா இருக்குல்ல கண்ணா? இந்த போட்டோ பாரு. அன்னைக்கு எல்லாரும் சர்க்கஸ்க்கு போயிட்டு வந்தால ராஜ்கமல் சர்க்கஸ் அப்ப எடுத்த போட்டோ. இது போதுமா, அப்புறம் பாத்துக்கலாம். என் பட்டுக்குட்டியில உனக்கு தூக்கம் வந்துருச்சு. போய் தூங்கலாம் என்ன? அமராவதி, அமராவதி, கேரியர் ரெடியா? அப்பா ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? போலாம் வாங்க. நீ எங்கடி வர்ற? ஜெயிலுக்கு தான். நீ எதுக்கு? நீ என்ன லேடி கைதியா? என்னங்க இது? இன்னைக்கு மாறனோட பிறந்த நாள். நான் ஜெயிலுக்கு வந்து கிரீட்டிங் சொல்லணும். இந்த கேரியர் ஃபுட் வைக்கணும், பாயசத்தை ஊத்தணும். அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? உன் இஷ்டத்துக்கு ஜெயிலுக்கு வந்து கண்ட கஸ்மால கைதிகளுக்கெல்லாம் பாயசம் ஊத்தி கிரீட்டிங் சொன்னா என் தலையை எங்கடி கொண்டு போய் வச்சுக்கிறது? தொப்பிக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறது. வாயை மூடி. கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சு. யாருக்கு? எனக்கு தான். மடி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ மட்டும் ஜெயிலுக்கு வந்துடாத. வேணா அவன் கேரியர் என்கிட்ட கொடு, நான் அவன்கிட்ட கொடுத்துறேன். சரி, இந்த அலுமினியம் உங்களுக்கு. இதை என் மாறங்கிட்ட தந்துருங்க. இதையும் கொடுத்துருங்க. எனக்கு அலுமினியம், அவனுக்கு எவர் செல்வன். உலகே மாயம். அண்ணே, பிச்சு போடுவோம் பிச்சு. எவன்டா உனக்கு அண்ணன்? நான் அண்ணான்னு கூப்பிடுற அருகதை உன் ஒருத்தருக்கு தான் இருக்குண்ணே. என்னடா பொல்லாத அருகதை? எந்த ரூட்ல நான் உனக்கு அண்ணன் நானே? நீ எந்த உறவு முறையில் எனக்கு தம்பி ஆனடா? எதுக்குனே இவ்வளவு ஆத்திரம்? நாம ஒரு தாய் வயித்துல பிறக்காம போனாலும் ஒரே ஜெயில சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அண்ணே, நீ எனக்கு ஆண்டவன் தந்த அடடோ அண்டன். யாதோன் கி பாராத் நிக்கலி ஹயா நீ பையா நீ பையா நீ பையா. கொன்னுடுவான் உன்னை மம்முட்டி பல்லா.
என்கிட்ட இந்த ஹிந்தி பாசம் எல்லாம் காமிச்ச உன்னை பாம்பே பாம் கேஸ்ல சிக்க வச்சிருவேன். நீ என்ன செஞ்சாலும் அது என் நன்மைக்காக தான் அண்ணே. அது சரி, அவரா எனக்காக கேரியர் அனுப்பி வச்சாளா? ஆஹா, கேக்குற ட்ரெண்ட்லயே அசத்திட்டடா பழந்திண்ணி வவ்வாலே. இந்தா உள்ள இருக்கிறது ஹாப்பியா முழுங்கிட்டு சாவு. ஆஹா, கேரியருக்கு வெளியே இவ்வளவு வாசனை வருதே. சரியா கழுவலடா, நாட்ட குடல புடுங்க. படம் போட்டு தங்க மாட்ட இருக்குன்னு தக தகன்னு மின்னி ஜொலிக்குது. அது சரி, எனக்கு பர்த்டே கிரீட்டிங் சொல்றதுக்கு அமரா வரமாட்டாள் அண்ணே. வரமாட்டாடா, இந்த கிரீட்டிங்ஸ் வச்சுக்க. ஆஹா, அமரா அமரா. டேய் டூடு, சீக்கிரம் சாப்பாட்டை வை. ஏன் இப்படி அலையறீங்க? கொஞ்சம் இருங்க, பசி வயத்தை கிள்ளுதுற. ஒரே ஒரு காஞ்ச சப்பாத்தி, இதுல ஒண்ணுமே இல்ல. டேய் குரங்கு, மரியாதையா சொல்லு, இதுக்கு முன்னாடி கேரியர் ஓபன் பண்ணது எவன்டா? இந்த தரித்திரம் பிடிச்ச கேரியர் எவங்க ஓபன் பண்ணுவான்? என் தரித்திரம் பிடிச்ச பொழப்பு உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா? சுட்டு பொசிக்கிடுவேன். மைண்ட் யுவர் டங். ஸ்பெஷல் ஐட்டம் எங்க? தந்தூரி சிக்கன் அடு சூப்பரா இருக்கு. சிக்கன் ஃப்ரை அட்டகாச தங்கச்சி. தேங்க்ஸ் அண்ணா. மாறா, கொஞ்சம் மீன் குழம்பு போட்டு. வேணாம் அமரா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்குள்ளவா பருப்பு ரசம் ஊத்திக்க. புய்யா, நீ குடிஜி குடிஜி பரிமாறும் போது பெசஞ்சி பெசஞ்சி உருண்டையா சாப்பிட்டு போல இருக்கு அமரா. அப்புறம் என்ன சாப்பிடும் மாறா? ஜெயில் களி தின்னதால பெங்களூர் பப்பளையாட்டம் இருந்தாலும் பள்ளத்தூர் முருங்கைக்காயாட்டம் இழைச்சு போயிட்டேன். என்னடி இது கோல்மாலே? காஞ்சி போன சப்பாத்தி எனக்கு, தந்தூரி சிக்கன் அவங்களுக்கா, பச்சை தண்ணி எனக்கு, பாயாசம் அவங்களுக்கா? அது சரி, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? நான் நியாயமா தான் கொடுத்தேன், நீங்க தான் கேரியர் மாத்திட்டீங்க. அப்படின்னா நீ என்னடி சொல்ற? டோட்டலா தப்பு என்னதாங்கறியா? ஆமா, உங்க குறுக்கு புத்தி தெரிஞ்சதா கேரியர் மாத்தி சொன்னேன். சும்மா கத்தாதண்ணே, இங்க மிஞ்சி இருக்கிறதுல நீயே தின்னு. உன்னை எவன் வேண்டாம் சொல்ல போற? கையறா, நான் போறேன். எங்கன்னு கை கழுவு போறியா? இல்லடா, சார்மினார் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கீழே தலையை விட்டு சாவ போறேன். சார்மினாரா? அது எப்போ லேட்டுங்க. கோவை தான் ரைட் டைம்க்கு வரும். உடனே போனா புடிச்சிடலாம். வாங்க, உங்களுக்கு ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன். வரேன் மாறா. சரி அமரா. சாவுடா, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ என்ன வாழணுமா? சாவு, சாவுடா. வெக்கம் கட்டவனே, மானம் கட்டவனே, ரோஷம் கட்டவனே, அறிவு கட்டவனே. நாயே, என்ன சார் இது? கைதிகளை அடிக்க வேண்டிய சிக்கல உங்களை ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க சார்? அடுத்தவனை ஹெல்ப் பண்ணி கேட்க இஷ்டம் இல்லாம தான் என் தலைவிதி பின்ன என்ன செய்யறது? ஜெயிலர் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கைதியோட கேவலம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். உங்க வேதனையெல்லாம் அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுதானே? என் பொண்டாட்டியோட நீ தான் என்ன விலாவரியா புரிஞ்சு வச்சிருக்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சார். என்னடா அது? அந்த 3 திருட்டு பசங்களையும் ஜெயில இருந்து வெளியே தள்ளுங்க சார். உள்ள தள்ளுறத தவிர வெளியே தள்ளி எனக்கு பழக்கம் இல்லடா. ரூல்ஸ் ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது சார்? அவங்க 3 பேரும் ஜெயில நல்லபடியா நடந்துக்கிட்டாங்கன்னு மேலிடத்துல சொல்லி வெளியே தள்ளுங்க. ஃபென்டாஸ்டிக் ஐடியா. வாங்கடா உருப்படாத பசங்களா. ஏண்டா இது எப்படி இருக்கு? சங்கரா, தேகிரா, மாறா, நான் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வரதுக்குள்ள நீங்க மேல வந்துட்டீங்களே. அது சரி, 6 மாசமா வாடகை கொடுக்காம எங்கேயோ போயிருந்தீங்க? ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கா? நம்ம செட்டில் ஜெயில புதுசா ஏசி ரூம் கட்டுறதுக்கு கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுக்க போயிருந்தோம். என்ன கான்ட்ராக்டா? நீங்களா? நிஜமாவா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இங்க பாரு, இப்படி நீ ஒவ்வொருத்தருக்கு சந்தேகப்பட்டா நாங்க போய் சொல்றதே விட்டுடும். ஜாக்கிரதை. நீங்க என்ன தேவீங்களோ எனக்கு தெரியாது. என் வாடகை மொத்தம் எனக்கு வந்தாகணும். அவ்வளவுதானே, வா பேசிக்கலாம். இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம். முதல்ல வாடகையை கட்டுங்க, அப்படி இல்லன்னா வீட்டை காலி செய்யுங்க. அது சரி, உன் பாக்கி எவ்வளவு? 6 மாசம் 3100 ரூபா. 400 ரூபா கொடு. ஏ 4000 தரப்போதியா? தேங்க் யூ. நெக்ஸ்ட் மந்த் ஊர்ல இருப்பீங்களா? இருப்பீங்க. அப்ப வந்து 4000 நாங்க தரோம். என்னங்கண்ணா, அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்களாமே? எனக்கு தெரியாம பேங்க்ல இருந்து 20 லட்சம் யார் எடுத்தது? என்ன மாதிரியே செக்ல கையெழுத்து போட்டது யாரு? அவ்வளவு தைரியம் யாருக்கு இருக்குண்ணே? உனக்கு இல்லைங்கிறியா? அப்படின்னா உங்களுக்கு எம்எல்ஏ சந்தேகமா இருக்கா? என்கிட்ட நாடகம் ஆடலான்னு முயற்சி பண்ணாத. நீ பண்ணின ஒவ்வொரு தப்புக்கும் ஆதாரம் கண்டுபிடிச்சு தான் கேட்கிறேன். இத்தனை நாள் நீ எவ்வளவு லோஃபரா தெரிஞ்சாலும் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சு மன்னிச்சேன். இனி நான் உன்னை மன்னிக்க போறதா இல்ல. ஒரு செகண்ட் கூட இந்த ஆபீஸ்லயோ என் வீட்லயோ நீ இருக்க கூடாது. ஓ முகத்தை கூட என்கிட்ட காட்டாத. என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா. மேனேஜர், இன்னிலிருந்து இந்த ஆபீஸ்ல இவன் ஒரு சாதாரண ஒர்க்கர் தான். எந்த விதமான உரிமையோ அதிகாரமோ கிடையாது. சாவியை வாங்கிங்க. சரிங்க சார், சாவியை கொடுங்க.
இல்ல ஆபீஸ்ல ஏதோ கோல்மால் நடந்துச்சா? உங்க அண்ணன் உன் பவர் எல்லாத்தையும் புடுங்கிட்டாரா? எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு அதுக்குள்ள தெரிஞ்சது? பிபிசி காரங்களுக்கு கூட எமக்கு ஓரளவுக்கு பாச எந்த நியூஸும் வராதுப்பா. ஆமா, உன் பவர் எல்லாத்தையும் புடுங்கிட்டாருன்னா எமக்கு தர வேண்டிய 10 லட்சத்தை எங்க இருந்து தருவ? உங்க பணம் எங்கேயும் போகாது, என்ன நம்புங்க. அந்த நம்பிக்கையில தான் 6 மாசம் விட்டு வச்சேன். இன்னும் 1 வாரத்துல என் பணத்தை தந்தாகணும். தர முடியாதுன்னா உன் டெட் பாடியை உன் பொண்டாட்டி வந்து பார்த்தாலும் அடையாளம் காட்ட முடியாம போயிடும். சுட்டி குட்டி ஆடாம அப்படியே நிக்கிற குட் பாய். ஓகே. சின்ன கண்ணா உன் கண்ணிலே எந்தன் கனவெல்லாம் நிறைவேறுதே. அந்த கைகள் அசைந்தாடினால் 100 தெய்வங்கள் இசைந்தாடுதே. ஒரு புரியாத மொழி பேசினால் சங்கீதம் கேட்குதே. சின்ன கண்ணா உன் கண்ணிலே எந்தன் கனவெல்லாம் நிறைவேறுதே.
பிரதர் பெரிய பார்ட்டி பெரிய சூட்கேஸ் அச்சலாமா ஹெல்ப் மீ சார் சேவ் மீ சார் இவன் குத்த வரா சார் இன்னையோட உன்னை க்ளோஸ் பண்ணிரேன்டா இருக்கும்போது உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுடா கட்டி வச்சிருக்கான் பாரு சார் கொஞ்சரியா இவ்வளவு பெரிய சென்டர்ல ஒரு ஆளை கொல்ல போறியா? அந்த சகதி அவங்கிட்ட சொல்லு சந்துக்கு வாடா சாவடிச்சிருன்னு சொன்ன இவன் சென்டருக்கு வந்துட்டான் நான் என்ன செய்யறது சார் உங்களை பார்த்தா பெரிய மனுஷனா இருப்பீங்க டவுட்டா இருக்கு எப்படியாவது காப்பாத்துங்க சார் இவனா பெரிய மனுஷன் செவுத்தல் இடிச்சு எருமச்சாடி மாதிரி வேணும்னா இவனை குத்து கொலை பண்ணு. என்ன மட்டும் ஏதாவது சொன்னா தொலைச்சிருவேன். ஐயோ ப்ரோகிராமே மாறி போச்சே சார் நீங்க மனுஷனே இல்லையா உங்ககிட்ட மனிதாபிமானம் இல்லையா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கத்தியால கொல்ல வரப்போ சன் டிவி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்க மனுஷனா இல்ல மிருகமா? ஏய் மிஸ்டர் நீயும் அவனோட சேர்ந்து திட்டுறியா? அது மட்டும் இல்லடா இந்த நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் உள்ளதான் திட்டுவா திட்டுறது மட்டும் இல்ல உய்யோ உய்யோன்னு மூஞ்சி வேலை காரி துப்புவா. ஓஹோ அவனை நீ காப்பாத்துவியா? ஆமாண்டா. காலிக்கை போனாலும் காப்பாத்துவியா? காப்பாத்துவண்டா. உயிர் போனாலும் காப்பாத்துவியா? ஆமாண்டா. ஓ சூட்கேஸே போனாலும் காப்பாத்துவியா? டேய் நில்லுடா. ஐயோ சீக்கிரமா என்ன கொண்டு வந்திருக்க பாரு. என்னடா கொப்புரானே டெய்ல இருந்து வந்தது அடிச்ச முதல் சூப்பர் சூட்கேஸ். சும்மா சொல்லக்கூடாது பெரிய ஐட்டம் தான்டா. டென்ஷன் தாங்க முடியல சீக்கிரம் ஓபன் பண்ணு. ஓபன் பண்றதுக்கு நம்ம கிட்ட கீ இல்லையே. அவசரத்துல அவகிட்ட கீ கேட்க மறந்து போயிட்டேன். இப்ப அவ இருக்கிற இடம் தெரிஞ்சது இல்ல. போய் கீ வாங்கிட்டு வந்துருவியா? அத பாக்க. ஐயோ என்ன இது பாக்கெட்ஸ்? கல்கத்தா பல்படியா? உப்புடா போயும் போயும் உப்பு விக்கிறவனோட சூட்கேஸ் அடிச்சிருக்குமே. சி நரி தலைய டைமண்ட்ஸ் கோல்டு பிஸ்கட்ஸ் வச்சிருக்கவன் கணக்கா ஏதா போட் கொடுத்தா இப்ப இந்த உப்பு பாக்கெட் வச்சுட்டு என்ன பண்றது? இருக்கட்டும் இத தயிர் சாதத்துல கலந்து சப்பு கொட்டி சாப்பிடலாம். ஐயோ இது குய்யோ. ஏய் முட்டாளுங்களா இது உப்பு பாக்கெட் இல்லடா பிரவுன் சுகர் பாக்கெட். இதோட மதிப்பு 2 லட்சம் ரூபாய். நிஜமாவா? ஆஹா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய திருட்டு செஞ்சது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு திருட்டு போதும். ஐயோ 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 ஓனர் வந்துற போறான். இத காசாக்குது எப்படி? எனக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்மக்லர் ஒருத்தர் இருக்கான். இதை எடுத்துட்டு போய் அவங்கிட்ட வித்து. டேய் இங்கே இருங்க நான் ஆபிரகாமோட பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஓகே ஓகே. நமஸ்தே பிரதர். நமஸ்தே. என்ன சங்கரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க? என்ன மேட்டர்? ஒண்ணு இல்ல பிரதர், உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் பிசினஸ் பேசலாம்னு வந்தேன். என் அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் பேங்க் கிட்ட ஒரு சூட்கேஸ் அடிச்சிட்டானுங்க. சூட்கேஸா? பேங்க் கிட்டயா? எவங்கிட்ட இருந்து அடிச்சாங்க? எவனோ ஒரு பிரைன்லெஸ் ஃபெல்லோ கிட்ட. அது நிறைய பிரவுன் சுகர் பாக்கெட்ஸ் இருக்கு. ஐ சீ. சூட்கேஸ் எங்க? நம்ம சிஷ்யன் கிட்ட இருக்கு. அவங்க எங்க? கொஞ்சம் இருங்க கூப்பிடுறேன். டேய் பசங்களா வாங்க, உங்களை ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உய்யா நவத்தி பிரதர். உய்யா பாத்தீங்களா என் ஸ்டூடண்ட்ஸ் விட்ட அம்பு மாதிரி பாஞ்சு போயிடுவானுங்க. நான் விட்டா தானே இவனுங்க பாய்வானுங்க. ஏண்டா ஏன் சூட்கேஸ் அடிச்சிட்டு என்கிட்டயே விக்க வந்தீங்களா? ஆமா பிரதர், எங்க விக்கணும் தெரியாதானே உங்ககிட்டயே வந்துட்டோம். பரவாயில்ல எங்க விக்கணும் சொல்லுங்க, அங்கேயே விட்டுடுறோம். ஏண்டா இவர்கிட்ட தான் சூட்கேஸ் சுட்டோம்னு முதல்ல ஏன் என்கிட்ட சொல்லல? இங்க தான் கூட்டிட்டு வரணும் நீ மட்டும் முதல்லயே சொன்னீங்க. சரி நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு இப்பவே மறந்துடுறோம். சார் இனிமே நீங்க எங்க கண்ணுல படாம இங்கே போய் தொலைஞ்சிருங்க. தொலைய போறது நான் இல்லடா, இப்ப என் புல்லட் பட்டு தொலைய போறது நீங்க. நைனா கைனா தைனா வாங்கடா.
வாங்கடா. யார் பண்ணி? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, பட் நீங்க யாருன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். போலாம் வாங்க. குழந்தை அழகா இருக்கு. நாங்க என்ன பண்ணணும்? சொல்றேன். இந்த குழந்தையை நீங்க கிட்னாப் பண்ணணும். கிட்னாப்பா? ஆமா. இந்த குழந்தையை கிட்னாப் பண்ணி சீக்கிரம் என்கிட்ட ஒப்படைக்கணும். இப்ப இந்த குழந்தை எதுக்காக கேக்குற? அது உங்களுக்கு தேவையில்லை. இந்த கிட்னாப் பிளான சக்சஸா நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் தரேன். 5 lakhs? ஆமா. இந்த குழந்தை யாரு? ஏன் யாருன்னு தெரியாம செய்ய மாட்டீங்களா? செய்வோம். ஆனா அக்ரிமெண்ட் ஆயிட்டா அதுக்கு பேக்ரவுண்ட பத்தியும் பிளாஷ்பேக்க பத்தியும் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்றேன். இந்த பையன் எங்க அண்ணனோட ஒரே ஒரு வாரிசு. ஓகே ஓகே, சிங்கிள் லைன்ல சீரியல் மொத்தமும் புரிஞ்சிடுச்சு. ஓகே டன். ஆனா இந்த வேலையை நீங்க ஜாக்கிரதையா செய்யணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஒண்ணும் பயப்படாத. வலது கையால நாங்க பாக்கெட்டை நறுக்கிறது இடது கைக்கு கூட தெரியாது. இந்த குழந்தையோட விவரங்களையும் எங்க எப்ப கிட்னாப் பண்ணுங்கிறதையும் சொல்லு. என்னங்க இது? இன்னைக்கு நம்ம குழந்தை கூட போட்டோ எடுத்துக்கலாம் நினைச்சு போட்டோகிராஃபர் கூட வர சொல்லிட்டேன். இப்ப நீங்க இல்லனா எப்படிங்க? எனக்கு ஃபேக்டரியில் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கண்டிப்பா போகணும். நீங்க போட்டோ எடுத்துட்டே இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. போறதுக்கு முன்னாடி தர கிஃப்ட்டை மட்டும் மறந்துடுறீங்க. கிஃப்டா? ஓ சாரி, மறந்தே போயிட்டேன். சரிதான், சும்மா இருங்க. கிஃப்ட் கேட்டது எனக்கு இல்ல. ஓ பிரபுக்கா? அந்த விஷயத்தை மறந்துட்டேன். அச்சிச்சிச்சிச்சி அஜுஜுஜுஜு அடுடுடுடுடு. ஓ பிரபு சிரிச்சிட்டான். பாய் பாய், see you. தீபா, என்னங்க? நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கங்க? போறப்பவே எங்கன்னு கேக்குறியே? நான் போனாதான் சில வேலைகள் நடக்கும், சில வேலைகள் நிக்கும். வர்றேன். கிளியர். ராஜகிரி இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் ராஜ்குமார் வீடு இதுதானே? ஆமா. நீங்க? ஐ அம் தன்வந்திரி, ஃபேமஸ் ஸ்டில் போட்டோகிராஃபர். இவங்க 2 பேரும் அசிஸ்டன்ட். ஓஹோ, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நான் போய் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க அந்த சோஃபால உட்காருங்க, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. மெதுவா. உய்யோ உய்யோ நீ உய்யோ 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 உய்யோ. திருட்டு ராஸ்கல், என்னடா பண்ண? கை அரிச்சதுன்னு லேசா தொட்டேன். வாய் மூடு. ஐயோ, ஐயா. தங்கையா, நீ தோட்டத்துக்கு போய் செடிங்களுக்கு தண்ணி விடு. சரி. ஏய், சிச்சிச்சும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்த பையனை தான் போட்டோ எடுக்கணுங்களா? ஆமாங்க. ஸ்வீட்டா இருக்கா, நைஸ் பேபி. பிள்ளைகளை போட்டோ எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் நாங்க. பிள்ளைகளையும் வளர்களையும் ஜாக்கிரதையா அடல் பண்ணோம். பையனை பாக்குறப்போ எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியும் ஒரு பெக்யூரியாரிட்டி தென்படுது. அவங்க உங்க குழந்தை ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு சரித்திரத்தை உருவாக்குவாங்கிற நம்பிக்கையோட பார்த்த உடனே ஏற்பட்டுடுச்சு. அதனால இந்த குழந்தைய போட்டோ எடுக்கிறதுக்கு எங்க கேமரா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, எங்கேயோ கட்சிட ராஜா. போய் வேன ஓரங்கட்டி வை. உரங்கட்டுமா? யார? வேன ஓரங்கட்டி வை. இப்ப புரிஞ்சுது.